தமிழக அரசியலில் மீண்டும் ஒரு பெரிய திருப்பம். ஆம், வி.கே. சசிகலா அவர்கள் புதிய அரசியல் கட்சி ஆரம்பித்திருப்பது அரசியல் வட்டாரத்தில் பெரும் அதிர்வலை கிளப்பியுள்ளது. நீண்ட இடைவெளிக்குப் பிறகு அமைதியாக இருந்தவர் இப்போது நேரடியாக அரசியல் களத்தில் இறங்குகிறார். இது சாதாரண அறிவிப்பு இல்லை, இது ஒரு அரசியல் சவால். பலர் நினைத்தது இவர் அரசியலில் இருந்து விலகிவிட்டார் என்று. ஆனால் இந்த புதிய கட்சி உருவாக்கம் என்ன சொல்கிறது தெரியுமா? நான் இன்னும் முடிவாகவில்லை, நான் மீண்டும் வருகிறேன் என்ற ஒரு மெசேஜ். தமிழக அரசியல் இப்போது இரண்டு பெரிய சக்திகளால் கட்டுப்படுத்தப்படுகிறது. திராவிட முன்னேற்றக் கழகம், அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம். இந்த சூழலில் புதிய கட்சி என்றால் அது வெறும் பெயர் பதிவு அல்ல, அது வாக்கு வங்கி மீதான நேரடி தாக்கம். சசிகலா அவர்களின் ஆதரவாளர்கள் இன்னும் அடிநிலையிலே உள்ளனர். அவர்களுக்கு ஒரு புதிய அடையாளம் கிடைத்தால், அவர்கள் ஒரே திசையில் நகர்ந்தால் தமிழக தேர்தல் கணக்கு முழுக்க மாறிவிடும். இது யாருக்கு லாபம், யாருக்கு பாதிப்பு? ஏஐஏடிஎம்கே வாக்குகள் பிரியுமா, அல்லது ஒரு புதிய கூட்டணி அரசியல் உருவாகுமா? முக்கியமாக இந்த கட்சி எதை அடிப்படையாக வைத்து செயல்படும்? அது ஜெயலலிதா காலத்தின் அரசியல் ஸ்டைலா, அல்லது முழுக்க புதிய முகமா? ஒரு விஷயம் மட்டும் உறுதி, இந்த முடிவு அமைதியாக போய்விடாது. அடுத்த தேர்தலில் இது ஒரு கேம் சேஞ்சர் ஆக மாறும் வாய்ப்பு இருக்கு. தமிழக அரசியல் இன்னும் சூடாக போகிறது. இது தொடக்கம் மட்டுமே. இந்த புதிய கட்சி வெற்றி பெறுமா, அல்லது அரசியல் வரலாற்றில் ஒரு குறுகிய அத்தியாயமா மாறுமா? உங்கள் கருத்து என்ன? கமெண்ட் பண்ணுங்க. இந்த அரசியல் சூழ்நிலை எங்கே போகிறது பார்க்கலாம். திருச்சி நகரில் உற்சாகத்துடன் நடைபெற்று வருகிறது. தமிழர் அரசியல் உரிமைகள், சமூக நீதிக்கான கோரிக்கைகள், மாநில தன்னாட்சி, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, விவசாய முன்னேற்றம் போன்ற பல முக்கிய பிரச்சனைகள் குறித்து இந்த மாநாடு மையப்படுத்தப்பட்டுள்ளது. காலை முதலே ஆயிரக்கணக்கான கட்சி தொண்டர்கள், இளைஞர்கள், பெண்கள், விவசாயிகள் மற்றும் ஆதரவாளர்கள் திரண்டு கொடிகள் மற்றும் பதாகைகளுடன் பேரணி மனநிலையை உருவாக்கியுள்ளனர். மாநாட்டின் முக்கிய அம்சமாக கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் உரையாற்றுகிறார். அவரது உரையில் தமிழர் அடையாளம், மொழி பாதுகாப்பு, கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு சமநிலை, மாநிலத்தின் உரிமைகள் ஆகியவை வலியுறுத்தப்படுகின்றன. தமிழர் தன்னம்பிக்கை மற்றும் தன்னாட்சி என்ற கோஷம் முழங்கும் இந்த கூட்டத்தில் இளைஞர்களின் பங்கு மிகவும் அதிகமாக காணப்படுகிறது. சமூக ஊடகங்கள் வழியாகவும் மாநாட்டு நிகழ்வுகள் நேரலை செய்யப்படுகின்றன. இந்த மாநாட்டில் பல தீர்மானங்கள் முன்வைக்கப்படுகின்றன. குறிப்பாக தமிழகத்தின் நீர்வள பாதுகாப்பு, நாட்டு வளங்கள் மாநில கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் என்ற கோரிக்கை, விவசாயிகளுக்கு நிலையான ஆதரவு விலை, மீனவர்களின் பாதுகாப்பு மற்றும் உள்ளூர் தொழில்களுக்கு முன்னுரிமை வழங்குதல் போன்றவை முக்கியமாக பேசப்படுகின்றன. மேலும் தமிழ் மொழி மற்றும் பண்பாட்டை உலகளவில் உயர்த்துவதற்கான திட்டங்களும் விவாதிக்கப்படுகின்றன. திருச்சி மாநாடு கட்சியின் எதிர்கால அரசியல் திசையை நிர்ணயிக்கும் முக்கிய நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. 2026ஆம் ஆண்டுக்கான தேர்தலை முன்னிட்டு கட்சி தன் வலிமையை வெளிப்படுத்தும் வாய்ப்பாகவும் இது அமைந்துள்ளது. மாவட்ட